பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஏதாவது ஆடியோ ஸ்ட்ரீமிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு திறந்த காரில் அமர்ந்திருக்கும் ஒரு மனிதன் 30 மீட்டர் பை வினாடி வேகத்தில் சாலையில் பயணிக்கிறார். நார்மலாகவே அந்த மூவிங் ஃப்ரேம் ப்ராப்ளத்தில் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் நான் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறேன். நம்ம ரெண்டு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது எப்போ ஒரு மூவிங் ஃப்ரேமோட வெலாசிட்டி எடுக்கணும், எப்போ மூவிங் ஃப்ரேமோட வெலாசிட்டி எடுக்கக்கூடாது, அந்த 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு சால்வ் பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் எடுத்துலாம். அவர் எவ்வளவு வேகத்தில் போறாரு? வெலாசிட்டியா 30 மீட்டர் பை செகண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு காரில் பயந்துக்கிறார். திறந்த காரோட வேகம் மீட்டர் பை செகண்ட். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த கார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வெலாசிட்டி ஆஃப் த கார். வெலாசிட்டி ஆஃப் த கார் மீன்ஸ் வெலாசிட்டி இருக்கிற மனுஷனும் அதே வேகத்தில் தான் போறாரு. அவர் எழுந்து நின்று தன் நிலைக்கு தன்னை பொறுத்தவரை அவர் கார்ல மூவிங் கார் இருக்கு இல்லையா, அந்த கார் மூவிங்ல இருக்கு. காரின் திசை வேகம் நிலையாக இருக்கு. இதுக்கு மேல நிக்கிறாரு. தன்னை பொறுத்துனா இவர் த்ரோ பண்றாரு. இவர் வேகத்துல த்ரோ பண்றாரு. எவ்வளவு வேகத்தை த்ரோ பண்றாருன்னா 15 மீட்டர் பை செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் த பால் எவ்வளவுனா 15 மீட்டர் பை செகண்ட் வேகத்தை த்ரோ பண்றாரு. அட் அன் ஆங்கிள், ஒரு கோணத்துல த்ரோ பண்றாரு, தீட்டா என்ற கோணத்தில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த தருணத்தில் பந்த வீசுற அந்த தருணத்தில் காரோட ஆக்சலரேஷன் எவ்வளவுனா, ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் இஸ் 10√3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். எந்த இடத்துல வண்டிக்கு ஆக்சலரேஷன் வருதுன்னு பார்க்கணும். ஆக்சலரேஷன் எப்போ வருதுன்னா, நீங்க த்ரோ பண்ற அந்த செகண்ட்ல தான் ஆக்சலரேஷன் வருது. சரியா? அந்த நிலையான முடுக்கத்துடன் காரை ஓட்டிக்கிறார். முடுக்கம் எப்போ வருது? பாலை த்ரோ பண்ற செகண்ட்ல உங்களுக்கு முடுக்கம் வருது. காரில் உள்ள மனிதன் பந்தை பிடிக்கும் போது தீட்டாவின் மதிப்பை காண்க. என்ன ஆகுனா, இங்க கீழே கார் டப்பா வரைகிற கார் இருக்கு. காரோட திசை வேகம் 30 மீட்டர் பை செகண்ட். நான் மேல ஒரு மனுஷன் நிக்கிறாரு. அவர் 15 மீட்டர் பை செகண்ட் வேகத்துல த்ரோ பண்றாரு. கிடைமட்டத்து தீட்டான்ற கோணம். இப்ப கிடைமட்ட திசை வேகம் உங்களுக்கு என்னது? 15 காஸ் தீட்டா. செங்குத்து திசை வேகம் 15 சைன் தீட்டா. சரிங்களா? இப்ப நம்ம குறிப்பாயம் எதை எடுக்கணும்? தரை எடுக்கிறேன். குறிப்பாயம் என்பது நம்மளோட தரை. தரையில் எடுக்கும் போது என்னோட காரின் திசை வேகத்தை நம்ம ஆட் பண்ணணும். நான் இன்ட்ரோடக்ஷன் வகுப்புல கொடுத்துருந்தேன். இப்ப என்ன கொஸ்டின் என்னன்னா, கார் ஆக்சலரேஷன் எவ்வளோ? காரோட ஆக்சலரேஷன் 10√3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ எப்போ இந்த ஆக்சலரேஷன் நம்ம கொடுக்குறோம்னா, இந்த பந்து எரிஞ்ச அந்த செகண்ட். இந்த பந்து என்ன ஆகுது? ஒரு ப்ரொஜெக்டல் பாத்துல போதா, ஒரு பரவளையத்துல பயணிக்கும். அதே நேரத்தில் இந்த காரும் என்னது? கிடைமட்டமா பயணிக்கும். ரெண்டும் ஒரே புள்ளில மீட் ஆகும். இப்ப இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, இந்த பாலை கேட்ச் பண்றாரு. புரியுதாப்பா கான்செப்ட்? கொஸ்டின் ஏதாவது சொல்லியிருக்கிறான். அப்ப கார் இந்த புள்ளியில த்ரோ பண்றலையா, எரியறதுனால எரியும் போது எனக்கு பந்தோட திசை வேகம், பந்தோட ஆரம்ப திசை வேகம் பால் என்ன பண்ணுவீங்க? 15 காஸ் தீட்டா பிளஸ் நான் காரோட திசை வேகத்தை எடுக்கணும். ஏன்னா நான் குறிப்பாயம் தரைய வைக்கிறேன். பந்தோட செங்குத்து திசை வேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 சைன் தீட்டா. இப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல இந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரெண்டு பேரோட நேரமும் ஒரே நேரமா இருக்கும். ரெண்டு பேரோட கடக்கும் காலமும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பேருடைய கிடைமட்ட இடப்பெயர்ச்சி ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கடக்கும் காலமா என்ன சொன்னப்பா? கிடைமட்ட இடப்பெயர்ச்சின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்
இந்த ஃபார்முலா யூஎக்ஸுங்கிறது புரிஞ்சிருச்சாப்பா? எதை அடிப்படை வச்சு பண்ணிக்கோன்னு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம குறிப்பாக இங்கே என்ன எடுத்துருக்கோம்? தரையை வச்சு எடுத்துக்கிறோமா? குறிப்பாயும் நான் தரையை பயன்படுத்திக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? டைம் டேக்கர் கண்டுபிடிங்க. பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா என்னது? சொல்லுங்க. பறக்கும் காலம் என்னவா இருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் இருக்கு? 2u sin theta by g தானே? 2u sin theta by g. நல்லா கவனிங்க. இங்க ஒரு கான்செப்ட் சொல்றேன். நான் ஒரு பாலை த்ரோ பண்றேன். அது அப்படியே மேல போயிட்டு இந்த புள்ளிக்கு வருது. ஏன்ற புள்ளியில ஆரம்பிச்சு பின்ற புள்ளிக்கு வருது. அதே நேரத்துல இந்த கார் என்ன, அது ஏ புள்ளியில ஆரம்பிச்சு பின்ற புள்ளியில வருது. இப்போ இந்த பந்தும் இந்த காரும் ஒரே நேரத்துல வராங்கன்னா இப்போ காரோட டைமும் பந்தோட டைமும் ஒரே டைம் தானே? பந்தோட பறக்கும் காலமும் காரின் பயண காலமும் சமம். பந்தின் பறக்கும் காலம் பந்தின் பறக்கும் காலம் காரின் பயண காலம் ரெண்டு சமம். சரி, ஓகே. இப்ப காரை வந்து என்ன பண்றேன்னா இங்க என்ன பண்றேன்னா முடுக்கம் கொடுக்கும் போது காரின் திசை வேகம் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? 30 மீட்டர் பை செகண்ட். அப்ப இங்க முடுக்கம் கொடுத்துட்டேன். காருக்கு 30 மீட்டர் பை செகண்ட் வேகத்துல இருந்திருக்கு. முடுக்கம் கொடுப்பதனால் நான் காருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஏக்கல் சமன்பாடுல பயன்படுத்தலாம். ஏக்கல் சமன்பாடு கார் எந்த திசையில பயணிக்குதுன்னா கிடைமட்ட திசையில பயணிக்குது. இப்ப கிடைமட்ட திசையில் ஏக்கல் சமன்பாடு பயன்படுத்திக்கோங்க. ஆஃப் ஏடி ஸ்கொயர் டெல் எக்ஸ் கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் காரோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் சமம். அந்த கான்செப்ட் எடுக்கிறேன். பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் காரின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் சமம். அப்ப காரோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா நீங்க எடுத்துட்டேன். இப்ப பந்தோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கு என்ன ஃபார்முலா? பந்தோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சி பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி என்ன ஃபார்முலா வருவீங்க? பந்த எரிபொருளை பொறுத்த மட்டும் கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கு ஃபார்முலா அது கிடைமட்ட இடப்பெயர்ச்சி இஸ் ஈக்குவல் டு கிடைமட்ட திசைவேகம் இன்டு டைம். கிடைமட்ட திசைவேகம் u cos theta plus v இன்டு டைம். ஸோ பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி del x is equal to u cos theta plus v. v காரின் வேகம் இன்டு t. இப்போ இந்த கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் இந்த கிடைமட்ட இடப்பெயர்ச்சி சமமா இருக்கிறதுனால ரெண்டு ஈக்குவேஷன் வலது பக்கத்தை நான் சமப்படுத்திக்கலாம். ut plus of at squared is equal to u cos theta plus vt. இந்த vங்கிறது காரினோட வேகம். அப்ப இந்த uங்கிறது என்னது? காரினோட வேகமா இருக்கும். அப்ப காரின் வேகம் நான் என்ன நோட்டேஷன் வச்சிருந்தேன்? v வச்சிருந்தேன். பாருங்க, காரின் ஆரம்ப திசை வேகத்துக்கு நான் நோட்டேஷன் வந்து vன்னு வச்சிருக்கேன். இப்போ அதனால நான் யூக்கு போல நான் இங்கே vன்னு மாத்திக்கிறேன். அப்ப இந்த vtயும் இந்த vt கேன்சல். இங்க ஒரு t கேன்சல் ஆகும், இங்க ஒரு t கேன்சல் ஆகும். இப்போ t is equal to 2u cos theta by 8. இங்க ஒரு டீக்கான ஃபார்முலா எனக்கு வந்திருக்கு. இது ரெண்டுன்னு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா இருந்துச்சு. எங்க இருக்கு பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா? இதை ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். இப்ப காரின் பயண காலமும் பறக்கும் காலமும் சமமா இருக்கும். காரின் பயண காலம் தான் ஸ்மால் டி. என்ன வந்திருக்கு? காரின் பயண காலம் இஸ் ஈக்குவல் டு எரிபொருளின் பறக்கும் காலம் 2u sin theta by g. 2u கேன்சல்டு. நமக்கு என்ன கேட்குறோம்பா?
கொஸ்டின் என்ன கேட்டிருந்தான்? கோணம் கேட்டிருந்தானா? அப்போ sin theta by cos theta is equal to g by a. That is tan theta is equal to g by a. g ஓட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க. a ஓட வேல்யூ 10 √3. 10 கேன்சல் 1 by √3. tan theta 1 by இருந்தால் t ஆங்கிள் எவ்வளோப்பா? 30 டிகிரியா 45 எதுக்கு? 30 டிகிரி தானே? ஓகே, theta is equal to 30 டிகிரி. செக் பண்ணுங்க. இல்லை, tan 30 1 by sin 30 1 by 2 இவர் √3 போயிட்டா 2 by √3. ஓகே, கரெக்டு தான்ப்பா. tan 30 தான். ஸோ டீட்டா இஸ் த 30 டிகிரி. முதல் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? காரில் மனிதன் பந்தை பிடிக்கும் போது டீட்டாவின் மதிப்பு கோணம் 30 டிகிரியில் பந்தை பிடிப்பார். ஏன்னா எவ்வளோ டிகிரியில் போச்சோ அதே டிகிரியில் திருப்பி வரும். ஓகே, பந்து வீசப்பட்ட தருணம் எனில் மனிதன் பந்தை பிடிக்கும் நேரத்தை காண்க. மனிதன் பந்தை பிடிக்கும் காலம்னா என்ன? இங்க த்ரோ பண்ண காலத்திலிருந்து மனிதன் பந்தை பிடிக்கும் காலம் தான் பறக்கும் காலம். பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? t = 2u sin θ. u ஓட மதிப்பு எவ்வளோப்பா? 10. u ஓட மதிப்பு 15. சரியா? sin 30 1 by 2 divided by 10. இங்க 2 கேன்சல். 15 by 10. இப்போ 1.5 செகண்ட். பறக்கும் காலம் என்பது என்னது? நீங்க த்ரோ பண்ண புள்ளியிலிருந்து திருப்பி உங்க கைக்கு வர புள்ளி, அந்த ரெண்டு இடைப்பட்ட புள்ளிக்கு காலம் தானே பறக்கும் காலம். இப்போ இவர் த்ரோ பண்றாரு, திருப்பி கேட்ச் பண்ணிட்டாரு. அப்போ த்ரோ பண்ற புள்ளியிலேருந்து திருப்பி கைக்கு அதே இடத்துக்கு வந்துருச்சு. இதானே பறக்கும் காலமா இருக்கணும். இப்போ பறக்கும் காலம் என்பதுதான் அவர் புக்கில் மறைமுகமாக கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ 1.5 செகண்ட். கிளியராக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு துகள் u திசை வேகத்துடன் கிலோமீட்டருடன் தீட்டா கோணத்தில் வீசப்பட்டால் அது தன் தொடக்க நிலை திசைக்கு செங்குத்தாக இயங்கும் நேரத்தை கணக்கிடுக. இது எப்படி பண்ணுவீங்க? துகள் என்ன ஆகுது? யூன்ற திசை வேகத்துடன் கிடைமட்டத்தில் 0 டிகிரி கோணத்தில் வீசப்படுகிறது. ஒரு துகள் இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கஷ்டம். யூன்ற திசை வேகத்துல நான் த்ரோ பண்றேன். இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. இப்போ ப்ரொஜெக்ட் எனக்கு இப்படி வரும். இதுதான் படிச்சதுதான். கிடைமட்ட திசை வேகம் நமக்கு தெரியும், u cos θ u sin θ. சரியா? ஏதோ ஒரு புள்ளியில அது திசை வேகம் மாறும். இப்படி மாறி இருக்கும். ஏன்னா தொடுகோட வரணும். இது ஒரு திசை வேகம். இது வந்து வின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திசை வேகம் மாறி இருக்கும். இது ஆரம்ப த்ரோ பண்ண திசை வேகம். ஏதோ ஒரு புள்ளி, ஏதோ ஒரு நேரத்தில் இந்த திசை வேகம் வருது. இப்போ என்ன சொல்றோம்னா, ஆரம்பத்தை நீங்க த்ரோ பண்ண வெக்டருக்கும் ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு ஒரு திசை வேகம் வரும். இந்த திசை வி வெக்டர் எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஆங்கிள் இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு வெக்டரோட வால் பகுதி இணைக்கணும். இப்போ யூ வெக்டர் எப்படி இருக்கோ அப்படியே வரைங்க. யூ வெக்டர் எப்படி இருக்கு, வி வெக்டர் இப்படி கீழ் நோக்கி இருக்கு. ரெண்டு வால் பகுதி இணைச்சிட்டிங்கன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ வரணும்? 90 டிகிரி வரணும். இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எப்போ வரும்? எந்த காலத்தில் இரண்டு வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியாக மாறும்? கிளியராப்பா? எந்த நேரத்தில் u மற்றும் v இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி ஆகும். இதான் கொஸ்டினை கட்டுறது. மற்றும் அந்த நிலையில் அதன் திசைவேகத்தை மதிப்பு, இந்த திசைவேகத்தையும் கேட்கறான். அந்த திசைவேகத்தை அப்புறம் கண்டுபிடிப்போம். சரி, ஓகே. நம்ம புள்ளி பெருக்கல் என்னது சொல்லியிருந்த புள்ளி பெருக்கல் ஃபார்முலா என்னது? u வெக்டர் டாட் v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு uv cos θவா? கரெக்ட் தானே? புள்ளி பெருக்கலுக்கு cos θ வரணும். சரி, ஓகே. நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் கண்டினியூ பண்றேன். எது ப்ராப்ளம்னா நம்ம சொல்லுங்க. இப்போ ரெண்டு வெக்டர் u வெக்டருக்கு v வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்போ uv cos 90 போடுங்க. cos 90 0. அப்போ 0 வரும். இப்போ ரெண்டு பெருக்களையும் நான் வந்து புள்ளி பெருக்கல் பண்ணால் 0 வருது. எப்போ 0 வருதுன்னா
ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி இருக்கும்போது நான் புள்ளி பெருக்கல் பண்ண 0 வருது. ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், டைமை கண்டுபிடிக்க போறேன். இந்த யூ வெக்டர் ஆரம்ப நிலையில் இருக்கிற யூ வெக்டர் என்னவா இருக்கும், யூ வெக்டர் ஈக்குவல் டு u cos theta I cap plus u sin theta j cap. இது ஆரம்ப திசைவேகம். அதுக்கப்புறம் சிறிது காலங்கள் கழித்து குறிப்பிட்ட நேரத்தில் என்னோட திசைவேகம் என்னவா மாறும் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டேன், நிறைய தடவை நடத்தியாச்சு. u cos theta I cap கிடைமட்ட திசைவேகம் மாறாது, செங்குத்து திசைவேகம் எவ்வளவு மாறும்னா -gt அமௌண்ட் மாறும். கன நேரத்தில் அது திசைவேகம், ப்ரொஜெக்டோட திசைவேகம், எரிபொருள் திசைவேகம் ஜிடி அமௌண்ட் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ ரெண்டு வெக்டரையும் நீங்கள் புள்ளி பெருக்கல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும், 0 வரணும். இப்போ நான் யூ வெக்டர் டாட் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ யூ வெக்டர் நான் எழுதிக்கிறேன் யூ காஸ் தீட்டா ஐ கேப் யூ சைன் தீட்டா ஜே கேப் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூ காஸ் தீட்டா ஐ கேப் u sin theta j cap minus gt j cap. ரெண்டு எப்போ 0வாக மாறும்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியா இருந்தால் ரெண்டு 0வாக மாறும். புள்ளி பெருக்கல் பண்ணுங்க, ஐயும் பண்ணுங்க, எவ்வளோ வருது, u ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா, அதுக்கப்புறம் ஜே பண்ணுங்க u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஜிடி u sin தீட்டா ஈக்குவல் டு 0. u ஸ்கொயர்டை காமனாக எடுத்துக்கோங்கப்பா, sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் அந்த சைடு அமுச்சு விட்டுருங்க, gt u sin theta sin square theta plus cos square theta is 1. So u squared is equal to gt sin theta, t is equal to u squared divided by g sin theta. இதுக்கு என்ன அர்த்தம், கரெக்டாக இந்த டைமில் என்னோட இரண்டு வெக்டரும் என்னவாக மாறிடுதுப்பா, இதோ மாதிரி இது 90 டிகிரிக்கு மாறிக்கிடுது. கரெக்டா ரெண்டு வெக்டரும், ஆஹா there is a mistake, clear, please. இங்க வந்து u இருக்கு இல்லையா, இங்க ஒரு u இருக்கு பாருங்க, இந்த u-வை கேன்சல் பண்ண இங்க ஸ்கொயர் வருது, அப்ப இந்த ஸ்கொயர் வராது. ஸோ u by g side. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, எந்த டைம்ல ரெண்டு வெக்டரும் 90 டிகிரி கோணத்துல மாறும்னு கேட்கும்போது உங்க டேட்டா யூன்ற டேட்டா இருந்தாலே போதும். கரெக்டா, யூவும் கோணமும் இருந்தாலே போதும், நம்ம கண்டுபிடிச்சலாம். இது ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான், திசைவேகம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். ரெண்டு வெக்டரும் 90 டிகிரி மாறும்போது திசைவேகம் என்னவா இருக்கும், திசைவேகம் கண்டுபிடிச்சலாம். திசைவேகத்துக்கான ஃபார்முலா என்னது, இந்த புள்ளியில் திசைவேகம் என்னவா இருக்கும் தானே கேட்குறான். இந்த புள்ளி திசைவேகம் என்ன இருக்கும், ஒன்று கிடைமட்ட திசைவேகம் இங்கே இருக்கும், இங்கே செங்குத்து திசைவேகம் இங்கே இருக்கும். செங்குத்து திசைவேகம் இப்போ தானே ஃபார்முலா தானே. ஸோ இந்த வி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு கிடைமட்ட திசைவேகம் பிளஸ் செங்குத்து திசைவேகம். நல்லா கவனிங்க, கிடைமட்ட திசைவேகம் மாற போறதே இல்லை. இப்போ யூ காஸ் தீட்டா ஐ கேப், செங்குத்து திசைவேகம் என்ன ஆக போகுது, மாறக்கூடியது. எவ்வளோ அமௌண்ட் மாறணும், செங்குத்து திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் ஜிடி அமௌண்ட் மாறணும். தட்ஸ் ஆல். இதான் வெலாசிட்டி, அந்த புள்ளியில் வெலாசிட்டி. அப்போ இப்போதான் டி கண்டுபிடிச்சிருந்தேன். டி என்ன கண்டுபிடிச்சிருந்தேன், u by g sin. இப்போ மேக்னிடியூடா மாற்றுங்க, எண் மதிப்பா மாத்துங்க, மாத்தினா இல்லையா. இப்போ யூடியூப் வீடியோல இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோமா, ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2u sin தீட்டா g. ஓகே, இப்போ எகைன் நான் u ஸ்கொயர் காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வந்துருப்பா, சைன் சாரி, இங்கே there is a cos ஸ்கொயர் தீட்டா, சாரி ஃபார் மிஸ்டேக், this is a cos ஸ்கொயர் தீட்டா. u ஸ்கொயர் காமன் எடுத்துட்டேன்னா என்ன வருதுமா, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2u sin தீட்டா gt.
இப்போ டைமோட டேட்டாவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, 2 திசை வேகமும் செங்குத்தாக மாறுகிறது. 2 திசையும் செங்குத்தாக மாறும்போது அந்த திசை வேகம் என்ன? வெரி வெரி சிம்பிள். u ஸ்கொயர் இன்ட்டு 1 g ஸ்கொயர் t ஸ்கொயருக்கு ஃபால் என்ன பண்ணணும், u ஸ்கொயர் g ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? மைனஸ் 2u sin தீட்டா இன்ட்டு g. டீக்கு என்ன பண்ணுங்க, u பை g sin. இந்த g sin theta g sin theta cancel, g squared cancel. என்ன வருது, u squared minus 2u squared வந்துருதுங்களா? இங்க u squared இங்க 2 இருக்கு, இங்க u இருக்கு, u squared minus 2u squared is a minus u squared. கரெக்டா? plus u squared 1 by sin squared இங்க என்ன பண்ணிக்கலாம், cosecant squared எழுதலாமா? again நான் u squared காமன் எடுத்துட்டேன்னா cosecant square theta minus 1. u squared வந்து u வெளியே எடுங்க. cosecant square theta minus 1 is a cot square theta. cot square வெளியே எடுத்தீங்கன்னா u cot theta. this is a velocity at any time. சரிங்களா? இப்போ வந்து ரூட் தானே இது. இப்போ ரூட் விட்டு வெளியே இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். கரெக்டா? இப்போ நீங்கள் ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணும், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் இங்கே வந்து மைனஸ் வரும், எதனால மைனஸ் வரும், இங்கே இந்த திசை வேகம் என்ன ஆகுது, கீழே, அவ்வளோதான், டவுன்வர்ட். ஓகே, ஆப்போசிட்டா அப்படியே திரும்புது. ஸோ கீழே எழுதிடுவோம், யூ காட்டிட்டு வந்திருக்கா. முதல் ஆன்சர் என்னது, செங்குத்தாக மாறும்போது டி எங்க கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த இருக்கு. டீயின் மதிப்பு என்னவா இருக்கு, u by g sin theta. அதே நேரத்தில் என்னோட திசைவேகம் என்ன வந்திருக்கு, u cot theta. இப்போ ரெண்டு ஃபார்முலாலையும் பாருங்க, உங்களுக்கு யூவும் டீட்டாவோட வெளி தெரிஞ்சாலே போதும், நீங்க டைம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிரு. வெரி ஷார்ட்கட் ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகே, கரெக்டாக காப்பி பண்ணிக்கப்பா. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு லாரி தொடக்க புள்ளியிலிருந்து நேர்மறை எக்ஸ் அச்சில் குறிப்பிட்ட முடுக்கத்தில் புறப்படுகிறது. அப்பனா ஆரம்பிக்கும் போது ரெஸ்ட் கண்டிஷன்ல ஆரம்பிக்குது. ஒரு லாரி இருக்கு, இதோட ஆரம்ப திசை வேகம் 0, ஒரு முடுக்கத்துடன் புறப்படுகிறது. அந்த முடுக்கம் வந்து மீட்டர் பை செகண்ட். அது எவ்வளவு முடுக்கம்னு சொல்லலை. இது நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, லாரி ஒரு முடுக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, எந்த புள்ளியில, இந்த புள்ளியில ஆரம்பிக்குது, 0,0 என்ற புள்ளியில இருக்கு. t0 என்ற காலத்தில் லாரி ஓடிக்கிட்டே இருக்கு. 2 வினாடிகள் பிறகு லாரி என்ன மூவ் ஆகி இங்க வந்திருக்கும், சம் டிஸ்டன்ஸ் வந்திருக்கும், ஒரு தொலைவு கடந்து வந்திருக்கும். ஓட ஆரம்பிச்சுன்னா 1 வினாடிக்கு ஒரு தொலைவு போயிருக்கும், 20 வினாடிக்கு ஒரு தொலைவு போயிருக்கும். ஸோ 2 வினாடிகளுக்கு பிறகு இங்க 2 வினாடியில லாரி வந்து ஆதி புள்ளி விட்டு விலகி வந்துடும். அந்த டைம்ல நான் ஒரு பாலை த்ரோ பண்றேன், எரிபொருள். அது என்னது, அப்படியே ஓடிக்கிட்டே வந்து அதனுடைய கிடைமட்ட நடுக்கத்தை அடைகிறது. அது கிடைமட்டத்தை நெடுக்க அடையும் போது இந்த லாரி வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து பிடிச்சிருக்கு, லாரி மேலே வந்து விழுந்துருக்கு. புரியுதாப்பா கொஸ்டின்? ஓகே, இப்ப நான் ஒரு எரிபொருள் திசை வேகத்தை நான் வீன்னு சொல்லிக்கிறேன். கொஸ்டின் இங்க சொல்லிக்கிறாங்க, வீன்ற திசை வேகத்தில் பந்தை வீசுகிறான். கோணம் எவ்வளோ, 30 டிகிரி. இப்ப 2 பேருமே கடக்கும் தொலைவு, கிடைமட்ட தொலைவு இருவருக்கும், யாருக்கு, எக்ஸ் போடுறேன், எக்ஸ் போட்டு கீழே பால், அதாவது பால்னா பீனா பால், எக்ஸ் போட்டு எல்லு போட்டா லாரி. 2 பேரும் கிடைமட்ட தொலைவு சமமா இருக்கா, கரெக்ட் தானேப்பா? ஓகே, இப்போ ஓகே, இதுதான் என்னோட ட்ரிக்கி பாயிண்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏக்கும் பிக்கும் இல்ல தொடர்பே கண்டுபிடிங்க. யாருக்கு,
லாரியோட முடுக்கத்துக்கும் பந்தோட ஆரம்ப திசைவேகத்துக்கும் உள்ள தொடர்பை கண்டறிய. இப்போ எதுக்கு நீங்க தொடர்பு கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபார்முலா எடுக்க போறீங்க. என்ன ஃபார்முலா எடுக்க போறீங்கன்னா, லாரியின் முடுக்கம் மற்றும் எரிபொருள், பந்துனா எரிபொருள், பந்தின் ஆரம்ப திசைவேகம் இடையே உள்ள தொடர்பு கண்டறியணும். புரியுதாப்பா? சரி, என்ன நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னா, 2 பேரோட கிடைமட்ட திசைவேகமும் சமம்னு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? 2 பேரும் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி, சாரி, பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சியும் லாரியின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி சமம். இப்போ லாரியோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கு ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும். இல்லை லாரியை பொறுத்த மட்டும் லாரியின் டேட்டாக்கு தமிழ் என்னதுப்பா? டேட்டாக்கு தமிழ் என்னது? தரவு. லாரியின் தரவு என்னது? லாரியோட ஆரம்ப திசைவேகம் 0, லாரியின் முடுக்கம் a m/s². ஸோ கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்திக்கோங்க. எக்ஸ் லாரியின் இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு ut plus of at². எனக்கு ஆரம்ப திசைவேகம் 0 of at². ஓகே. இதே நேரத்தில் பந்தின் ஆரம்ப கிடைமட்ட இடப்பெயர்ச்சி, பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி நம்ம சாரி, திஸ் இஸ் எக்ஸ் லாரி. பந்தின் கிடைமட்ட இடப்பெயர்ச்சி, கிடைமட்ட இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு கிடைமட்ட திசைவேகம் டைம் டேக்கன். கிடைமட்ட திசைவேகம் என்ன வந்திருக்கும்? u cos θ. கரெக்டுங்களா? ஆனா பந்துக்கு வந்து 2 வினாடி தாமதமா வருது இல்லையா? அது வந்து பந்து வந்து எவ்வளவு நேரம் தாமதமா போகுது? 2 வினாடி தாமதம். அப்ப டைம் என்னன்னு பண்ணிக்கணும். இவர் வந்து 10 செகண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா பந்து எவ்வளவு செகண்ட் எடுத்துக்கணும்? 10 - 2 போட்டா 8 செகண்ட் எடுத்துக்கணும். அதனால இங்க டி எனக்கு தெரியாததுனால t - 2 போடுறேன். புரியுதா? இப்ப 2 ஃபார்முலா எடுத்துட்டா எக்ஸ் ஏல கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸ் ஏ பி கண்டுபிடிச்சிட்டேன்னா 1 2 இரு சமன்பாடுகளை தொடர்பு படுத்துக. 2 சமன்பாடுகளை தொடர்பு படுத்திக்கோமா. எக்ஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் எல் cos θ t - 2 equal to half at². எனக்கு ஒரு மூணாவதா ஒரு சமன்பாடு வருது. மூணாவது சமன்பாடு. அடுத்து செங்குத்து இடப்பெயர்ச்சி பாலுக்கு எவ்வளவு? பாலின் பந்தின் செங்குத்து இடப்பெயர்ச்சி என்னதுப்பா? 0 தானே? மேல போயிட்டு திருப்பி தரைக்கு வந்துடுதா? இப்ப பந்தோட செங்குத்து இடப்பெயர்ச்சி என்னவாயிரும்? 0 ஆகும். இப்ப பந்தோட செங்குத்து இடப்பெயர்ச்சிக்கு ஃபார்முலா எழுதுங்க. t of at². பந்தோட செங்குத்து இடப்பெயர்ச்சி 0 ஆகிறது. செங்குத்து திசைவேகம் u sin θ மேல் நோக்கி இருக்கும். t இந்த டைம் டேக்கன். செங்குத்து முடுக்கம் g இருக்கும். t². இது ஒர்க் அவுட் பண்ண என்ன பாருங்க. of gt² equal to u sin θ t. ஜிக்கு பல 10 வைங்க. 10/2 t is equal to u sin θ. t கேன்சல் பண்ணிக்கலாம். t is equal to எவ்வளவு வருது பாருங்க? u sin θ into 2/10. u ஓட வேகம் எவ்வளவுப்பா? எவ்வளவு வேகத்தை எறிகிறோம் சொல்லலையா? ஓகே, கோணம் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்களா? வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? சரி, ஓகே. டி எவ்வளவுன்னு சொல்லுங்க. டி மட்டும் சொல்லுங்க. டூ செகண்ட்ஸ் வருதா? sin 30 1/2 போடுங்க. u/10ல வருது. u/10 வந்தா ஒர்க் அவுட் பண்ண முடியுதா?
any what is any other way? இருங்க செக் பண்றேன். செங்குத்து இடப்பெயர்ச்சி. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிருக்கிறோம்? சாரி பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா செங்குத்து இடப்பெயர்ச்சியோட ஃபார்முலா நான் திருப்பி எழுதுறேன்ப்பா. செங்குத்து இடப்பெயர்ச்சி 0 ஆகுது. கரெக்டு தான். நீங்க நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு தான். செங்குத்து திசைவேகம் u sin θ. எரிபொருளை பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளும் காலம் t-2 தானே. கரெக்டா? அவ்வளவுதான். இதுதான் மிஸ்டேக், வேற ஒண்ணும் இல்ல. g into t-2 the whole square. சரியா? இப்போ 1/2 g of t-2 the whole square is equal to u sin theta t-2. t-2 cancel. So t-2 is equal to 2u sin theta by g. ஓகே, எவ்வளோ வருது இப்போ? ஆன்சர் சொல்லுங்க. sin theta sin எவ்வளோப்பா? 30யா? theta எவ்வளோமா? சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுது? 1/2வா? 1/2 தானேம்மா? 2 கேன்சல் ஆகுதா? 2 கேன்சல் ஆகுதியா? இங்க பாருங்க, sin 30 இது வந்து ஆரம்ப திசைவேகம், எரியிற திசைவேகம். sin 30 1/2 by g. 2 cancel. So t is equal to 2 plus u by g. கிளியரா? இந்த uங்கிறது என்னது? நீங்க த்ரோ பண்ற திசைவேகம் தானே. த்ரோ பண்ண திசைவேகத்தை நம்ம நோட்டேஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறோம்? வின்னு வச்சுக்கிறானா? த்ரோ பண்ண திசைவேகத்தை வின்னு வைக்கிறானா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா வின்னு யூஸ் பண்ணணும். நான் யூன்னு யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னு யூஸ் பண்ணாத? வின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சரி, நம்ம யூனே யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோமா எல்லாத்துலேயுமே? ஆமா, எல்லாத்தையும் நான் யூனு யூஸ் பண்ணதுனால நம்ம யூனே வச்சுக்கணும். இஸ் யூனே வச்சுக்கலாம், நோ இஸ். ஓகே, இப்போ டிசி கூட 2 plus u by g கொண்டு வந்துட்டேனா? இப்போ தூக்கி கொண்டு வாங்க. t plus u by g சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. u cos theta t minus t க்கு என்ன கொண்டு வந்துட்டேன்? 2 plus u by g minus 2. t அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் பண்ணல. 2 plus u by g the whole square. ஓகே, சரிப்பா. இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுங்க. 2 கேன்சல் ஆயிருமா? 2 கேன்சல் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 கேன்சல் ஆகும். ஸோ cos 30 தீட்டாக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? cos 30 படிக்கோங்க. u by g அப்படியே வந்துருதா? 1/2a 2 plus u by g the whole square. cos 30 is equal to √3/2 u into u squared. u squared by g √3/2 a by 2 2 plus u by g the whole square. The 2 cancelled. Relationship between a by u. அப்போ a இங்க ஒரு சைடு வச்சுக்கோங்க. a is equal to u square √3 divided by g of 2 plus u by g the whole square. இப்போ u க்கு பதிலா நீங்க v ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ண என்ன வருது? v square √3 g of v by g the whole square. புக்கில் இனிஷியல் வெலாசிட்டி வின்னு சொன்னா வின்னு மாத்திட்டேன். கிளியராக்கம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? எஸ், சொல்லுங்க. ஓகே, ஒரு பொருள் கிடைமட்டத்துடன் தீட்டா என்ற கோணத்தில் எரிகிறது. அது பெரும உயரத்தின் பாதியில் இருக்கும் போது. சரி, ஓகே, டயக்ராம் வரைஞ்சிருவோம். நான் என்ன பண்றேன்னா த்ரோ பண்றேன். தீட்டா என்ற கோணத்தில் த்ரோ பண்றேன். இது வந்து என்னோட யூன்னு வச்சுக்க. இப்படியே போகுது. பெரும உயரத்தை அடையுது.
இதுதான் என்னுடைய பெரும உயரம். இந்த பெரும உயரத்துல பாதி உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பெரும உயரத்துல பாதியை அடையும் போது இதுதான் பெரும உயரத்தில் பாதி. அது பெரும உயரத்தில் பாதியில் இருக்கும்போது அதன் திசைவேகம் இந்த இடத்துல ஒரு திசைவேகம் இருக்கு இல்லையா, இந்த திசைவேகம் v. இந்த அந்த தொடு கூட வரைவோம். இந்த திசைவேகம் எதுக்கு சமமா இருக்கு? √2/3 மடங்கு. எதுக்கு? சாரி, பாதியில் இருக்கும்போது அந்த திசைவேகம் எரிதலின் திசைவேகத்திற்கு. எரிதல் திசைவேகம் எவ்வளோ? u. u × √2/3 போட்டாதான் எனக்கு இந்த திசைவேகம் வரும். சரியா? இதுல கண்டிஷன் என்ன? பெரும உயரத்தில் பாதி உயரத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த கண்டிஷன். ஸோ உயரத்தை பொறுத்து திசைவேகத்தின் ஃபார்முலா சொல்லுங்க. உயரத்தை பொறுத்து திசைவேகத்தின் ஃபார்முலா v = √u² - 2gy. சரியா? உயரம் என்பது எந்த உயரத்தில் அந்த திசைவேகம். இப்போ y = மேக்ஸிமம் போட்டோம்னா பெரும உயரத்தில் அந்த திசைவேகம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, பெரும உயரத்தில் பாதி உயரம், பெரும உயரத்துல பாதியில அது திசைவேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பெரும உயரத்துல பாதினா இங்க வந்து ஒய்க்கு இப்போ என்ன பண்ணிக்கணும்? y_max/2 பண்ணணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் y_max? u² sin²θ/g. இது y_max ஃபார்முலா. பெரும உயரம் பை 2 போட்டீங்கன்னா என்ன வருது? u² sin²θ/2g. கிளியரா இருக்கா இது வரைக்கும்? இப்போ பெரும உயரம் பாதியா இருக்கும்போது அதோட திசைவேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம். பெரும உயரம் பாதியாக இருக்கும்போது அதன் திசைவேகமானது எதுக்கு சமமா இருக்கு? இந்த ஒய்க்கு சொல்றேன். இது வந்து பெரும உயரம் பாதியா இருக்கும்போது இருக்கிற திசைவேகம் y/2ன்னு போட்டுக்கிறேன். அது வந்து நீங்க ஆரம்பத்தை த்ரோ பண்ண எரிபொருள் திசைவேகம் × √2/3. இதான் கொஸ்டின். இப்படி இருக்கும்போது கோணத்தை கண்டறியும். ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. y_max/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. எரிபொருளின் திசைவேகம் y/2 இல் √u² - 2g u² sin²θ/2. ஏன்னா y_max/2 2g கேன்சல்டு. u² காமனா எடுத்துக்கோங்க. 1 - sin²θ. இப்போ u-வை வெளியே எடுத்துட்டோம்னா 1 - sin²θ. That is a velocity at y/2. We have one equation. கண்டிஷன்ல ஃபில் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பெரும உயரம் பாதியா இருக்கும்போது திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் × √2/3 சொல்லிட்டேன். இது வந்து கொஸ்டின்ல கொடுத்தது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணீங்கன்னா 2/3 √2/3 இடத்துல √1 - sin²θ இருக்கு. கிளியராப்பா? அப்ப அதை நான் ரெண்டையும் சமப்படுத்திக்கலாமா? √2/3 = √1 - sin²θ. ரூட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 - sin²θ. sin²θ = 1 - 2/3. 3ல 2 போட எவ்வளோப்பா? 1/3. இப்போ sin θ = என்னதுப்பா? √1/3. ஆன்சர் வந்துருச்சா? θ = எது மிஸ்டேக் கொடுக்கணும் பாருங்க. சம் மிஸ்டேக், தேர் இஸ் a mistake. வெயிட். மேத்தமெட்டிக்கல் எரர் இருக்கிறது. y_max ஓட ஃபார்முலா என்னதுப்பா? y_max இன் ஃபார்முலா பெரும உயரத்துக்கான 2g. y_max ஓட ஃபார்முலா 2g. ஓகேங்களா? இப்போ y_maximum/2னா டிவைட் பை 2 4gன்னு வரும். கரெக்டாக கரெக்ஷன் பாருங்க. கரெக்ஷன் பார்த்துருங்க. இங்கே 4 வரும். இப்போ இங்கே கீழே 2 வரும். இங்கேயும் 2 வரும். ஸோ
1 மைனஸ் சைன் பாருங்க, சில்லி மேத்தமெட்டிக்கல் எரர். ஃபார்முலா தப்பா அப்லோட் சாரி தப்பா இதில் இந்த எரர் வருது. சரி, ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். 2/3 = 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 1 minus 2/3, that is 1/3. So sin squared theta இங்க வந்து 1/2, okay, 1/3, 2/3 sin theta is equal to root of 2/3. Okay, this is the final answer. Theta is equal to sin inverse of root of 2/3. Okay. Theta is equal to sin inverse of root of 2/3. Okay, problems முடிச்சிட்டோமா? Okay, அடுத்த டாபிக் பார்த்துருவோம். பேசுறேன்னா மினிமம் வெலாசிட்டி கேட்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, மீச்சிறு திசைவேகம் எந்த நிலையில் மீச்சிறு திசைவேகம்னா, நம்ம வழக்கம் போலதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் எரிபொருளை எரிஞ்சிருவோம், ஒரு திசைவேகத்துல எரிவேன். யூன்ற திசைவேகம், இந்த கோணம் தீட்டா. இது மேல போயிட்டு அப்படியே கீழே வரும். நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, இங்க ஒரு புள்ளியை நான் சூஸ் பண்றேன். இந்த புள்ளி Pயில் எனக்கு இரு நிலையில் இருக்கும். எக்ஸின் நிலை இருக்கும், ஒய்யின் நிலை இருக்கும். நான் எக்ஸின் நிலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை எனக்கு தெரியும், ஒய்யின் நிலை கண்டுபிடிக்கிற வழிமுறை எனக்கு தெரியும். எல்லாமே நம்ம தியரி கிளாஸஸ் தான் பார்த்துட்டோம். நான் இங்கேருந்து த்ரோ பண்ணியிருக்கிறேன். இது என்னோட ஒய்ஏஜ். சரியா? சரி, ஓகே. இந்த புள்ளி பிஏ அடைவதற்கு, இது எக்ஸ் இடப்பெயர்ச்சி, ஒய் இடப்பெயர்ச்சி. புள்ளி பிஏ அடைவதற்கு நம்முடைய திசைவேகம், மீச்சிறு திசைவேகம் எவ்வளோ இருக்கணும்? அதாவது மினிமம் திசைவேகம், மினிமம் வெலாசிட்டி எவ்வளோ? மினிமம் வெலாசிட்டி இருந்தா, மீச்சிறு திசைவேகம் இருந்தா என்னுடைய எரிபொருள் புள்ளி பிஏ அடையும். கொஸ்டின் புரியுதாப்பா? இதுல கொஞ்சம் அதிகமா த்ரோ பண்ணாலும் மேல போயிடும், இதுல கம்மியா த்ரோ பண்ணா கீழே வந்துடும். எனக்கு தேவை மினிமம் திசைவேகம் வேணும். சரியா? அதுக்காக நம்ம என்ன பண்ண, இந்த ஆங்கிள் நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இந்த கோணத்தை மாற்றி தான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு கோணத்தை அதிகரிக்க எனக்கு பரவளைய ஃபார்முலா பரவளையத்தின் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். கோணத்தை அதிகரிக்க எனக்கு பறக்கும் காலம் மாறும். கோணத்தை அதிகரிக்க பெரும உயரம் மாறும். பெரும உயரம் மாறும், புள்ளி பியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கோணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து மினிமம் திசைவேகம் கண்டுபிடிக்க போறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து இயக்க சமன்பாடுகள் இருக்கு இல்லையா, எரிபொருளின் பாதைக்கான ஒரு சமன்பாடு இருக்கும். என்ன சமன்பாடு எழுதணும்? y = x tan தீட்டான்னு வச்சுக்க. மாறுதலுக்கான தீட்டாக்கு என்ன பண்றேன், எரி கோணம் வந்து ஆல்ஃபான்னு வைக்கிறேன். ஃபார்முலா gx² / 2u² cos² ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா என்ன இருக்கா? எரிபாதையின் சமன்பாடு. சரியா? இப்போ எனக்கு இந்த கிடைமட்ட தூரம் புள்ளி Pயின் எக்ஸ் தொலைவு, இதை வந்து நான் ஏன்னு வைக்கிறேன். இந்த உயரத்தை நான் வைக்கிறேன் பின்னு வைக்கிறேன். அப்போ எனக்கு இயக்க சமன்பாடுகள் என்ன மாறும்? உயரம் ஒய்ங்கிறது பின்னு மாறிடுமா? பி = எக்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ஏ tan ஆல்ஃபா மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக a² 2a² cos² ஆல்ஃபா. மாற்றணும், மாடிஃபை பண்ணுங்க. ஒன் பை cos² தீட்டா என்ன பண்ணலாம்ப்பா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா? சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா = 1. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா = 1 + டான் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா? ஸோ
எனக்கு தேவை ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி மினிமம் திசைவேகம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எனக்கு ஒரு குவாட்ரடிக் ஃபார்முலா கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இதையே அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. இது வந்து மைனஸ் ஆகுமா? ஏ tan ஆல்ஃபா மைனஸ் வரும். இது பிளஸ்ன்னு மாறுமா? பி பிளஸ் GA ஸ்கொயர்டு பை 2A ஸ்கொயர்டு 0. ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ண பெருக்கிடுங்க. டூ யூ ஸ்கொயர்டு A tan ஆல்ஃபா டூ யூ ஸ்கொயர்டு B பிளஸ் GA ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்ன கோணத்தை கண்டுபிடிக்க ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா எவ்வளோ இருந்தால் என்னோட யூவோட வேல்யூ வந்து சிறு மதிப்பாக இருக்கும். ஸோ ஹியர் வி ஹவ் இங்கே tan ஸ்கொயர்டு ஆல்ஃபா இருக்கா? tan ஆல்ஃபா இருக்கா? ஓகே, இப்போ வந்து நான் டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. tan ஸ்கொயர்டு ஆல்ஃபாக்கு அப்புறம் டீன்னு போட்டுக்கிறேன். என்ன வருது? டி ஸ்கொயர்டு மைனஸ் டி கட்டுங்களா? டி ஸ்கொயர் இருக்கு, டி இருக்கு, பிளஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துச்சு பாருங்க. என்ன ஃபார்முலா இருக்கு? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. நினைவு இருக்காமா? அடிப்படை கணிதம். எக்ஸ் ஃபார்முலா எக்ஸ் கம்மி நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac பை 2a. எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இங்கே என்ன இருக்கு? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்னா tan ஸ்கொயர்டு ஆல்ஃபா, வேற ஒன்றும் இல்லை. டீனா tan ஆல்ஃபா. சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கும். கிளியரா? இங்கே டி கண்டுபிடிக்காம இங்கே என்ன பண்ணுவீங்க? ஆல்ஃபா கண்டுபிடிப்பீங்க. tan ஆல்ஃபா கண்டுபிடிப்பீங்க. கட்டாமா? ஆக்சுவலா நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இது மேக்ஸ்ல நம்ம படிச்ச ஃபார்முலா x ஈக்குவல் டு மைனஸ் பி. இது வந்து குவாட்ரடிக் ஃபார்முலா. இது எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல என்ன இருக்கு? டி ஸ்கொயர்டு. அப்ப நம்ம கொஸ்டின்ல வந்த ஈக்குவேஷன்ல நீங்க சால்வ் பண்ணும்போது இங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? டி கண்டுபிடிப்பீங்க. டி ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4c பை 2a. நம்ம டி என்னன்னு எடுத்துக்கிறோம்? tan ஆல்ஃபா எடுத்துட்டேன். டி ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. tan ஸ்கொயர் ஆல்ஃபா இல்ல, டி என்பது என்னது? tan ஆல்ஃபா. இப்ப tan ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் நமக்கு? b ஸ்கொயர் மைனஸ் 4c பை a. சரியா? இப்போ நமக்கு ஆல்ஃபாங்கிறது கோணம் தானே. ஆல்ஃபா எப்போதுமே உங்களுக்கு என்ன இருக்கணும்? கிரேட்டர் தென் 0 இருக்கணுமா? நேர்மறையா இருக்கணுமா? ஏன்னா நான் ப்ரொஜெக்டர்ல த்ரோ பண்ணும்போது ஆல்ஃபா எப்படி த்ரோ பண்றோம்? இது எந்த கோணம்? தீட்டா என்பது கடிகார சுற்றுக்கு எதிர் திசை தான் நம்ம மார்க் பண்றேன். அப்ப வந்து என்ன இருக்கணும்? எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணுமா? 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கணுமா? இப்ப நான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதுறேன். இப்ப எனக்கு இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்? எதை ஏ பி சி கண்டுபிடிக்கணுமாப்பா? டி ஸ்கொயருக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதானே ஏ. டி ஸ்கொயருக்கு பக்கத்துக்கு ஏ. அதாவது என்னது? ஏவோட மதிப்பு என்னது? a is equal to GA square, b is equal to minus 2u squared a, c is equal to 2u squared b GA square. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ABC ஃபார்முலா.
மேலே கொண்டு போயிடுவோம், இடம் பத்தலை. இங்கே வச்சுக்குமா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுனாப்பா டேன் ஆல்ஃபா தானே கண்டுபிடிக்கிறோம், டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, மைனஸ் பி போடுங்க, 2u² ப்ளஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac. ஸ்கொயர் போடும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருப்பா, மைனஸ் இங்கே இருக்கட்டும். மைனஸ் 4ac மதிப்பு ப்ளஸில் தானே இருக்கு. காட் ஆஃப் செக் பண்ணிக்குவோம். ஏவும் மதிப்பு ப்ளஸ் தான், சியின் மதிப்பு ப்ளஸ் தான். ஓகேவா? டிவைடட் பை 2 இன்ட்டு ஏன்னா ஜிஎஸ். பாருங்க, டீங்கிறது டேன் ஆல்ஃபா. சரியா? என்னோட எய்ம் என்னன்னா ஆல்ஃபா வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அந்த ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவான்றத டிட்டர்மைன் பண்றது யாருன்னா அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற டேர்ம் தான். இங்க மைனஸ் இருக்கா, மைனஸுக்கு அப்புறம் இந்த வர டேர்ம் வந்து பெரிய டேர்மா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆல்ஃபா நெகட்டிவா மாறும். இந்த டேர்ம் சின்ன டேர்மா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பாசிட்டிவா மாறும். இதை அடிப்படையாக வச்சுதான் நான் ரூட்டுக்குள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் தூக்குறேன். ரூட்ல என்ன இருக்கு, b² மைனஸ் 4ac இருக்கா, ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac. இவர் என்னது எனக்கு எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தாதான் என்னால் என்ன பண்ண முடியும், இது வந்து கோணம் வந்து நேர்மறையா எதிர்மறையா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரூட்டு தேவை கிடையாது, ரூட்டு தேவை. ஸோ b² ஃபார்முலா என்ன பண்ணிருக்கு, 4u² ஸ்கொயர் பண்ணிருங்க மைனஸ் 4a² g ஆஃப் 2u² b plus g² should be greater than or equal to g. ஓகே, இது இங்க என்ன கண்டுபிடிக்கலாம், u கண்டுபிடிச்சிட முடியும். இந்த எனக்கு என்ன இருக்கீங்க, u கண்டுபிடிக்க முடியுமா? அதுல இருந்து u கண்டுபிடிக்க ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம். இருங்க வரேன். u⁴ சரியா, ஸ்கொயர் பண்ணும்போது u⁴ மாறி. எனக்கு என்ன வருது ஈக்குவேஷன், 4a² power 4 minus 4a² gpu². கிளியராப்பா? மைனஸ் 4a power 4 g² greater than or equal to 0. இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துச்சு பாருங்க. ஃபோர் ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்க, என்ன வருது, u⁴ சாரி இங்க 4 2 மல்டில விடும்போது இங்க 8 வந்துடும்னா 8 வந்துடும். இப்போ என்ன வருது, 2gbu² கரெக்டா? என்ன வருது இங்க, a² g² equal to 0 வச்சுக்கோ. we have another quadratic equation. சரியா? எனக்கு வந்து இந்த டேர்ம் வந்து greater than 0வா இருந்தா எனக்கு ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ். இப்போ ஆல்ஃபா பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு u என்னவா இருக்கும், கரெக்டா? கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் போறேன். இப்போ ஆல்ஃபா பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபா பாசிட்டிவாக இருக்கும்போது எனக்கு யூவோட வேல்யூ வேணும். இப்போ யூக்கு எனக்கு ஈக்குவேஷன் வந்திருக்கு, u⁴ மைனஸ் 2gbu² மைனஸ் a² g² ஈக்குவல் டு 0. என்ன பண்ணுறேன்னா u² ஈக்குவல் டு எக்ஸ்னு வைக்கிறேன். இப்போ u⁴ என்னவா மாறும்,
எக்ஸ் ஸ்கொயர்னு பார்க்கலாம். மைனஸ் 2gbx minus a square tg square should be greater than or equal to 0. Equal to 0 வச்சுக்கோ. Okay. What is a here? A is equal to 1. B is equal to minus 2gb. C is equal to minus a square g square. Okay. நான் x கண்டுபிடிக்கணும்னா x கண்டுபிடினா u square கண்டுபிடிக்க. புரியுதுங்களா? x என்னன்னு வச்சுக்கிறேன் u square னு வச்சுக்கிறேன். கிளியருங்களா? x means u square. Minus b. Minus b. Minus minus plus ஆகுமா? Plus or minus root of b square. 4g square b square minus 4a. இங்க c ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிரும் a square g square. கிளியரா? Divided by a. Is okay. A is a what? So u squared is equal to x is equal to 2gb plus or minus 4g squared common எடுத்துருங்க. a squared plus b squared root கூட. So u squared is equal to x is equal to 2gb plus or minus 4g squared வெளியே வந்தா 2g இதுங்களா? divided by 2. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாமா? 2 காமனா இருக்கு, 2 கேன்சல் பண்ணி விட்டுலாமா? So u squared is equal to x is equal to, we get a formula, final formula. gb plus or minus g root of a square plus. அப்ப x ரெண்டு மதிப்பு வருதுப்பா. ஒன்னு வந்து g விட காமனா எடுத்துருமா? b plus or minus root of a square plus b square. கரெக்டா? சரி, இப்ப எனக்கு ரெண்டு மதிப்பு வந்துருமா xல? g b plus root of a square plus b square or x is equal to g b minus root of a square plus b square. இப்ப நான் எதை சூஸ் பண்ணணும்? எனக்கு வந்து நேர்மறை மதிப்பு தானே வரணும். u வந்து நேர்மறையா இருக்கணும். அப்ப நான் இதை இக்னோர் பண்ணிடுவேன். இப்போ எதை சூஸ் பண்ணுவேன்? மேலே இருக்கிறத சூஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸுங்கிறது என்னதுப்பா? யூ ஸ்கொயர்டா? எக்ஸ்னா யூ ஸ்கொயர். இப்போ ஜி பி பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ யூ சீக்கிரம் என்ன வந்திருக்கு? ரூட் ஆஃப் ஜி ஆஃப் பி. அப்போ இந்த யூங்கிறது என்னதுமா? இந்த வேகத்தில் நீங்கள் த்ரோ பண்ணீங்கன்னா அதுதான் என்ன வேகமாக இருக்கும்? மீச்சிறு திசை வேகமாக இருக்கும். அப்ப நான் எந்த வேகத்தை த்ரோ பண்ணணும்? u is equal to g b plus ரூட்டுக்குள்ள எல்லாமே. இந்த வேகத்தில் நான் எரிஞ்சேன்னா எனக்கு இந்த புள்ளியை வந்து அடையும். ஏங்கிறது கிடைமட்ட தொலைவு, பிங்கிறது செங்குத்து தொலைவு, ஜிங்கிறது என்னது? முடுக்கம். இப்போ கொஸ்டின்ல எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் தெரிஞ்சாலே என்னால் மினிமம் திசைவேகம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கொஸ்டின் அந்த ஆல்ஃபா அந்த கோணம் கேட்பாங்கப்பா. கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே நான் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம் இல்லையா? கோணத்துக்கு எங்கே எடுத்தோம்? இந்த இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலாவில் யூவோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போல்லாம் பண்ண முடியாது. நான் யூவோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதுவே பெரிய டெரிவேஷன் கான்செப்ட் புரியணும்னு பண்ணது. So not necessary to derive the thing, but important is you have to mug up the formula. G of b plus root of a square plus b square. The angle tan alpha is equal to, very important formula, u squared by ga. இது எப்போ பயன்படுத்தணும்? ஷார்ட்கட் ஃபார்முலா. எந்த மீச்சிறு திசை வேகத்தில் ஒரு பொருளை த்ரோ பண்ணீங்கன்னா அது புள்ளி பிஏ அடையும். இதான் கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். பாருங்க, ஒரு மரத்தில் உள்ள மாம்பழம் ஒரு கல் எரியப்படும் புள்ளியிலிருந்து 30 மீட்டர் அகல தூரத்திலும் 30 மீட்டர் அகலம்
சரியா? நான் இங்கே ஒரு கல் வந்து ஒரு த்ரோ பண்ணுறேன். ஒரு மாம்பழம் வந்து ஓகே, நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிருவோம். இது வந்து ஒய்யின் திசை வேகம், ஒய்யின் இடப்பெயர்ச்சி, இது எக்ஸின் இடப்பெயர்ச்சி. நான் யூன்ற வேகத்தை எறையிறேன். இது டீட்டா. இது நேராக வருது. இது ஒரு மரத்தில் இருக்கிற மாம்பழத்தில் அடிக்குது. சரியா? இங்கே மரம், பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிற மாம்பழத்தை நான் அடிச்சிடறேன். இந்த மாம்பழம் எவ்வளோ தொலைவில் இருக்குது? 30 மீட்டர் அகலத்தில் உள்ளதா? எவ்வளோ உயரம்? 40 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அது மாம்பழத்தை அடைய கல் எரிய வேண்டிய குறைந்தபட்ச வேகம், அதற்குரிய கோணம். புரியுதா? கண்டறிய குறைஞ்சபட்ச வேகம்னு என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக சால்வ் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்ச வேகம் ஃபார்முலா சொல்லுங்கள். யூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி பி பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ். ஓகேவா? ஏங்கிறது என்னது? கிடைமட்ட நெடுக்கம் 30, பிங்கிறது உயரம் 40. ஓகேங்களா? மீட்டரில் இருக்குது. இப்போ யூக்கு என்ன பண்ணுவீங்க? ஜியோட மதிப்பு 10ன்னு எடுத்துக்கோங்க. 10 ப்ளஸ் ரூட் ஆஃப் 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் எவ்வளோ வருதுப்பா? 30 ஸ்கொயர் 900மா? 40 ஸ்கொயர் 1600. எவ்வளோ வருது? 2500 வருதா? ரூட்டுக்குள்ள 2500. இப்போ 2000 எப்படி எடுப்பீங்க வெளியே? ஓ சாரி, பி தானே இது. பி வந்து 40 இல்லையா? அப்போ இங்கே 40 இருக்கு. சொல்லுப்பா, 2000 வெளியே எடுக்க, ரூட்டுக்குள்ள வெளியே இருக்கும். 2000 50 எடுக்கலாமா? சாரி, இங்கே 40க்கு 40 + 50 எவ்வளோப்பா? 90. 90 + 10. இது எப்படி எழுதலாம் நீங்கள்? 9 × 100 எழுதுவேன். ஸோ 3 × 10 30. இப்போ யூ மதிப்பு எவ்வளோப்பா? 30 மீட்டர்/செகண்ட் வேகத்தை துறை பண்ணணும். கோணம் கேட்குறான். கோணத்துக்கு என்ன ஃபார்முலா எடுத்து? tan alpha = u² / ag. ப்ரீவியஸ் வீடியோவில் போங்க. tan alpha u² t θ. u² எவ்வளோப்பா? u 30 × 30. ஜி எவ்வளோமா? 10. எவ்வளோ ஏ1 மதிப்பு கொடுக்குறாங்க? சாரி, ஏ என்பது என்னது? கிடைமட்ட தொலைவு தானே. கிடைமட்ட தொலைவு எவ்வளோ? 30. 30 கேன்சல். இப்போ tan ஆல்ஃபா சீக்கிரம் எவ்வளோ வந்திருக்கு? 30. 30 கிடையாது, 3. ஸோ ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் 3. ஓகே, கிளியரா? ஆல்ஃபா மதிப்பு எவ்வளோ? ஆல்ஃபா மதிப்பு tan இன்வர்ஸ் ஆஃப் 3. q = 30 மீட்டர்/s. ஓகே. ஸோ வெரி இம்பார்ட், எவ்ரி திங் கம்ப்ளீட்டட்மா. இன்னும் நம்ம கிடைமட்ட இது சாரி சாய்தள எரிபொருள் இயக்கம் பார்க்கணும். 5 மினிட்ஸ் நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன். 5:25 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கு. இன்னும் 2 ஹவர்ஸ் போகும் கிளாஸ். 1 ஹவர் போகும். ஒரு 5 மினிட்ஸ் 5:30க்கு நான் வந்துடுறேன். இப்போ எரிபொருள் இயக்கத்தில் சரியா, இங்கே சாய்தளம் இருக்கு. ஸோ ப்ளூ கலர் லைன் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாய்தளத்தில் எரியிறேன். ரைட், இதுதான் என்னுடைய எரிபொருள். இப்போ எரிபொருளுக்கும் சாய்தளத்துக்கு இடைப்பட்ட கோணம் வந்து ஆல்ஃபா. சரியா? இப்போ எரிபொருள் வாழ்க்கும் போது நம்ம என்ன படித்தோமோ அது எல்லாமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மேலே போயிட்டு இங்கே வந்து விழும். இங்கே வந்து விழும்போது இங்கே நமக்கு என்ன இருக்கும்? இறுதி திசைவேகம் இருக்கும். இப்போ இறுதி திசைவேகம் கிடைமட்டத்துக்கு ஒரு கோணத்தில் இருக்கும். இது வந்து எக்ஸ் அச்சு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாய்வு எக்ஸ் அச்சா மாற்றிக்குவேன். என்னோட சாய்வு தான் இப்போ எனக்கு எக்ஸ் அச்சு. சாய்வு வந்து பின்பக்கமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ என்னோட சாய்வு வந்து இப்போ எக்ஸ் அச்சா இருக்கும். இப்போ ஒய் அச்சு எப்படி இருக்குன்னா சாய்வுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தால் ஒய் அச்சு.
சரியா? அப்ப நம்மளுடைய பெரும உயரம் இதுவா இருக்கும். வெரி ஈஸி. இந்த புள்ளி 7 நான் வந்து ஒரு எரிபொருள் எரியும், அந்த புள்ளி பில வந்து அடையும். இது கிடைமட்ட நெடுக்கம். இது வந்து என்னது நம்முடைய கிடைமட்ட நெடுக்கம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எனக்கு முடுக்கம் எப்படி இருக்கும் இங்க பாருங்க. நான் எக்ஸ் அச்சை ரொட்டேட் பண்ணிட்டேன், டீட்டா டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். எனக்கு முடுக்கமோட திசை எப்படி சொல்லுங்க? முடுக்கம் திசை எப்போது எப்படிமா இருக்கும் சொல்லுங்க? முடுக்கம் எப்போதுமே கீழ் நோக்கி இருக்குமா? கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா? அப்ப எனக்கு என்னோட எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எவ்வளவு கோணம் ரொட்டேட் ஆயிட்டு? டீட்டா டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க டீட்டா சாய்வு டீட்டா டிகிரி இருந்துச்சுன்னா என் ஒய் அச்சு எவ்வளவு கோணம் வந்து திரும்பி இருக்கும்? டீட்டா டிகிரி திரும்பி இருக்கும். சரிங்களா? அப்ப எனக்கு நான் ஒய் அச்சுங்கிறது இதுதான் என்னோட ஒய் அச்சு, இதுதான் என்னோட எக்ஸ் அச்சு. இப்ப வந்து நான் அச்சியே திருப்பிட்டேன், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப ரிசால்வ் பண்ணுங்க. வெக்டரின் கூறு என்னவாகும்? ஜி காஸ் தீட்டா, அடுத்து என்ன வரும்? ஜி சைன் தீட்டா. ரெண்டு வருது எனக்கு. ஜி சைன் தீட்டா காஸ் கீழ் நோக்கி இருக்கா? இது ஒரு ஒய் அச்சு வழியா இருக்கா ஜி காஸ் தீட்டா? அதான் முடுக்கம். புரியுதுங்களா? செங்குத்து முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கா? மைனஸ். ஓகேவா? எக்ஸ் அச்சில் என்ன இருக்கு? ஜி சைன் தீட்டாவா? இடது பக்கம் இருக்கா? இடது பக்கம் மைனஸ். நான் வந்து எக்ஸ் அச்சியோட வலது பக்கத்தை நான் வந்து நேர்மறையா எடுத்துக்கிறேன், உயரத்தை நான் என்ன பண்றேன்? நேர்மறையா இருக்கு. அப்ப யூவின் வெக்டர் கூறு என்னப்பா? யூ காஸ் தீட்டா, யூ சைன் தீட்டா. ஆரம்ப திசைவேகம் யூ எக்ஸ் வந்து வலது பக்கமா? யூ காஸ் தீட்டா, யூ ஒய் என்னதுப்பா? அவ்வளவுதான், எடுத்துட்டோமா? இப்போ உங்களுக்கு ரெண்டு திசையில முடுக்கம் இருக்கா? அவ்வளவுதான். ரெண்டு திசையில முடுக்கம் வந்து நெகட்டிவா இருக்கு. முடுக்கம் நெகட்டிவா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி என்ன ஆகணும்? குறையணும். அப்ப எனக்கு வந்து வலது பக்கமா இடப்பெயர்ச்சி இருக்கும்போது வலது பக்க இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில என்ன இருக்கு? முடுக்கம் இருக்கு. இப்ப இந்த முடுக்கத்தினால கிடைமட்ட இடப்பெயர்ச்சி குறைகிறது. புரியுதா? இப்ப முதல்ல நீங்க வந்து டைம் பறக்கும் காலம் கண்டுபிடிங்க. பறக்கும் காலத்துக்கான ஷார்ட்கட் என்னப்பா? பறக்கும் காலத்துக்கு ஷார்ட்கட் கேட்டேன். பறக்கும் காலத்துல உங்களுக்கு ஒய் என்னவா மாறும்? செங்குத்து இடப்பெயர்ச்சி ஜீரோவா மாறி. கரெக்டா? யூஒய்டி பிளஸ் ஆஃப் ஏஒய்டி ஸ்கொயர் செங்குத்து இடப்பெயர்ச்சி ஜீரோ. யூஒய் என்னதுமா? யூ சைன். எவ்வளவு கோணத்துல நம்ம எரியிறோம்? கோணத்துல எரியுது ஆல்பான்ற கோணத்துல எரியிறோம். எங்க இருக்க? நம்ம எரியும் கோணம் ஆல்பா. அப்ப இங்க என்ன வரணும்? ஆல்பா வரணும். எனக்கு வந்து இந்த சாய்வோட கோணம் டீட்டா தான் முடுக்கத்துல வரணும். சரியா? சோ இது வந்து ஆல்பா. ஆல்பா டைம் டேக்கன் டி. ஏ ஒய்ங்கிறது மைனஸா? ஏ ஒன்னு ஜி காஸ் டீட்டா டி ஸ்கொயர் ஆஃப் ஜி காஸ் டீட்டா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்பா டி. டி கேன்சல் பண்ணுங்க. t is equal to 2u sin alpha divided by g cos theta. பறக்கும் காலம் நம்ம எரிபொருள் இயக்கத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? நினைவு இருக்கா? 2u sin theta by g வந்துச்சா? இது சாய்வு வரும்போது இங்க என்ன வருது? cos theta சேர்ந்து வருது. நம்ம இங்க என்ன பண்றோம்னா எரிபொருளை சாய்வின் மேல எறிகிறோமா? எரிபொருள் சாய்வின் மேல் எறிதல். ஓகே. இப்ப பறக்கும் காலம் கண்டுபிடிச்சிட்டேன். கிடைமட்ட நடுக்கம் கண்டுபிடிக்கலாமா?
கிடைமட்ட நடுக்கம் சொல்ல என்ன பண்ணுவீங்க? கிடைமட்ட நடுக்கம்னா கிடைமட்ட இடப்பெயர்ச்சி கிடைமட்டமா உங்களுக்கு என்ன இருக்கு? முடுக்கம் இருக்கிறதுனால இயக்க சமன்பாடுகள் பயன்படுத்தணும். கிடைமட்ட இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு கிடைமட்ட வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன் பிளஸ் ஆஃப் ax t ஸ்கொயர். கிளியராப்பா? இயக்க சமன்பாடுகள் நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா கிடைமட்ட திசையில உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா முடுக்கம் இருக்கு. அதனால சரி, கிடைமட்ட இடப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு முடுக்கம். சரி, கிடைமட்ட நடுக்கம் ஆரம்ப திசைவேகம் u cos θ சாரி u cos ஆல்பா. நல்லா பார்த்துக்கோ, தப்பு பண்ணக்கூடாது. நீங்க வந்து டைம் டேக்கன் ax என்னப்பா? g sin θவா இன்ட்டு டி ஸ்கொயர். டீயோட வெளியத்துக்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos ஆல்பா 2u sin ஆல்பா வருதுன்னு பார்க்கணும். ஆல்பா தான் 2u sin ஆல்பா divided by g cos theta 1 by 2 g sin theta t ஸ்கொயருக்கு என்ன வருது? 2u sin ஆல்பா by whole square. ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2u ஸ்கொயர். ஓகே, 2u ஸ்கொயர் sin alpha cos alpha divided by g cos theta 1 by 2 g sin theta square sin alpha g square cos square theta. இங்க ஜியும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல், இங்க 2வும் இங்க 2வும் கேன்சல். So I get 2u square sin alpha cos alpha by g cos theta. என்ன வந்திருக்கு? 2u square sin theta sin alpha cos square theta. Very good. g u square வெளியிடுங்க. எஸ், g, that's g. Very good. g cos theta வெளியே எடுத்துருங்க. u square by g cos square theta வெளியிடுங்க. என்ன வருதுப்பா? டூ sin alpha cos alpha cos theta வந்துருமா? மேல ஒரு theta வருமா? g cos square theta வெளியே எடுத்துட்டாங்க. கவனிங்க, cos square தான் வெளியே எடுக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? மேல இங்க ஒரு cos theta வரும். பேசிக் மேத்ஸ். இங்க என்ன வரும்? 2u square sin theta sin alpha. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? u square g cos square theta theta 2 sin a cos a ஃபார்முலாப்பா. sin 2a by 2 sin 2a கரெக்டா? sin 2a is equal to 2 sin a cos a கரெக்டா? sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? sin 2 alpha cos theta minus cos 2a சொல்லுங்க ஃபார்முலா. cos 2a is equal to cos squared a minus sin squared a. Then வேற என்ன பண்ணுச்சு? 1 minus cos 2a வா? நான் என்ன சொல்றேன்னா cos squared a sin squared a க்கு என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு 2 sin a க்கு என்ன வருது? cos 2a minus 1. எனக்கு அந்த ஃபார்முலா எனக்கு மறந்துச்சு, சொல்லுங்க. 1 minus 2
இதானே கரெக்டா? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலாவா? கரெக்டா? சரி, இங்கே 2 சைன் ஸ்கொயர்டு வரலையா? ஆஹா, இப்போ மிஸ்டேக் பண்ணிக்கோமா? ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவில் இங்கே ஸ்கொயர் விட்டோம். ஹோல் ஸ்கொயர் தானே, அப்போ 2 4ன்னு பண்ணிட்டோம், யூ ஸ்கொயர் பண்ணிட்டோம், சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரணும். ஓகே, அதுதான் மிஸ்டேக், வேற ஒன்று. அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மேக் அ கரெக்ஷன். அப்போ 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நான் என்ன எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் 2 என்ன எழுதலாமா? அதாவது 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் தீட்டா. பேசிக் நம்ம ட்ரிகோனோமெட்ரியில் படிச்சதுதான். இந்த ஈக்குவேஷனை பாருங்க, 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா என்னது? 2 sin squared a is equal to 1 minus cos 2a. That's all. So u squared by g cos squared theta sin 2 alpha cos theta sin theta into 2, sorry, 1 minus cos 2 alpha. Okay வா? உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது சொல்லுங்க. So my range is equal to u squared g cos squared theta sin 2 alpha cos theta sin theta உள்ளார பெருக்கிருங்கப்பா. பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வருது? மைனஸ் sin thetaவா பிளஸ் cos 2 alpha sin theta minus sin theta. ஓகேவா? sin a cos b plus cos a sin b என்னது? sin a plus b. கரெக்டா? a plus b sin a cos b plus cos a sin b. sin 2 alphaங்கிறது a, thetaங்கிறது b. ஓகேவா? So this is my range. கிளியரா? ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோமா? ரேஞ்சை காப்பி பண்ணிக்கோங்க, வச்சுக்கோம். நிறைய போச்சு டெரிவேஷனு. ஃபைனலி we get a range for என்ன கிடைமட்ட இது எரிபொருள் சாய்வில் எரிவது, மேலே எரிவது. ஸோ எனக்கு ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமம் ஆகும் சொல்லுங்கப்பா? ஆறு மேக்ஸிமம் எப்போ ஆகணும்? இது ஆரோட ஃபார்முலா. sin 2 alpha plus theta minus sin theta. என்னது? இங்கேருந்து ஒரு வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ வந்து இங்கே கழிச்சுட்டு வரோமா? அப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருந்தால் எனக்கு ஆறு வந்து என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக கரெக்டாக பெருமமாக இருக்கும். இப்போ சைன் ஃபங்க்ஷன் எப்போ பெருமமாகும்? சைன் ஃபங்க்ஷன் பெருமமாகும்னா அதோட வேல்யூ 1ன்னு மாறணும். அப்போ சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா எப்போ பெருமமாக இருக்கும்னா அதோட வேல்யூ 1ன்னு மாறும்போது சைன் தீட்டா எப்போ 1ன்னு மாறும்? 90 டிகிரி இருக்கும்போது. கரெக்டா? 90 டிகிரி என்னது? π/4 π/2வா? சரி, எனக்கு தீட்டா வந்து எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கும். சரியா? இப்போ 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் தீட்டா. இப்போ ஆல்ஃபா என்ன வருது? ஆல்ஃபாவின் மதிப்பு π/4 மைனஸ் θ/2. ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவின் மதிப்பு π/4 மைனஸ் θ/2 இருந்தால் எனக்கு வந்து கிடைமட்ட நெடுக்கம் என்னவாமா இருக்கு? பெருமமா இருக்கா? அப்ப எந்த கோணத்தில் கிடைமட்ட நெடுக்கம் பெருமமாக இருக்கும் என்று கேட்டால்
π/4 மைனஸ் θ/2. அப்ப கிடைமட்டம் இருக்கும் பெரும கிடைமட்டம் இருக்கும் கண்டுபிடிங்க. 2 ஆல்பா பிளஸ் தீட்டாக்கு போல இந்த மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணும். சரியா? நடுவில் பண்றேன். நிறைய இடம் போச்சு, டைம் இல்லை, இடமும் இல்லை. இப்போ 2 ஆல்பா பிளஸ் தீட்டாக்கு போல நீங்க என்ன பண்ணணும்? பெரும நடுக்கத்துக்கு பை ஜி காஸ் பை தீட்டா. தீட்டாக்கு போல நீங்க என்ன பண்ணணும்? 2 ஆல்பாக்கு போல நீங்க என்ன பண்ணணும்ப்பா? π/4 மைனஸ் θ/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் சைன் தீட்டா ஃபார்முலா. இப்போ டி 2 உள்ள பெருக்குங்க என்ன வருது? π/2. சரியா? 2 π/2ன்னு வரும். சைன் 90ங்கிறது என்னது? சைன் 90 இஸ் 1. இப்போ எகெயின் 2 உள்ள பெருக்கிறீங்க என்ன வருது? சைன் தீட்டா மைனஸ் இருங்க ஃபார்முலா கொடுத்தது. சாரி there is a mistake. ஆல்பாக்கு பதிலா இருங்க, இடம் பத்தலையா? எப்ப ஆல்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த பேஜுக்கு போறேன், இடம் பத்தல. ஆல்பா மட்டும் சொல்லுங்க. மைனஸ் θ/2. ஆர் எப்போ மேக்ஸிமா இருக்கும்னா u ஸ்கொயர் டிவைட் பை ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் 2 ஆல்பா பிளஸ் தீட்டா மைனஸ் சைன். இப்போ நீங்கள் ஆல்ஃபாக்கு பிறகு என்ன பண்ணணும்? அவ்வளோதான். π/4 மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா. சாரி டைம் ரொம்ப ஆகுதுமா. நீங்க முடிச்சிடலாம்னு பார்த்தா லேட் ஆயிடுது. சைன் 2 ஆல்ஃபாக்கு பதில் என்னது? π/4 மைனஸ் θ/2 ஆல்ஃபாக்கு பதிலா. அப்போ பிராக்கெட்ல வந்துடும். இங்கே வெளியே ஒரு பிராக்கெட் 2 ஆல்ஃபா பிளஸ் தீட்டா. இது பெரிய பிராக்கெட். ஓகே, மைனஸ் சைன் u ஸ்கொயர் டிவைட் பை ஜி காஸ் பை தீட்டா. இப்போ 2 உள்ள போய்ட்டா π/2வா? இப்போ சைன் π/2. 2 உள்ள போய் 2 கேன்சல் ஆகும், மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மறுபடியும் சைன் இங்கே பிறக்கும்போது பிளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன். ஓகேவா? இது ரெண்டு கேன்சல். ஸோ சைன் 90 இஸ் 1. அப்போ u ஸ்கொயர் டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா. இதுதான் என்னது? பெரும நெடுக்கம். எரிபொருள் சாய்வுக்கு மேலே எரியும் போது பெரும நடுக்கம். இந்த ஃபார்முலா வருது. இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா u ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதுவீங்களா? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றதுனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வச்சிங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வரும். அப்போ 1 பிளஸ் சைன் தீட்டா 1 minus sin theta, 1 minus sin theta cancel. So I have another formula for maximum range, that is u square divided by g of 1 plus sin theta. Okay, இது வந்து எரிபொருள் மேலே எரிஞ்சோமா, அதே மாதிரி கீழே எரியுது. கீழே எரிஞ்சுட்டு நான் வந்து டெரைவ் பண்ணல. டைம் இல்லை, ரொம்ப நேரம் இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு. நான் ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். கீழ் நோக்கி எரியிறோம் பாருங்க. இப்ப கீழ் நோக்கி எரியும் போது இன்னைக்கு யூ காஸ்ட் எப்படி இருக்குப்பா? லெஃப்ட் வேடா? யூ சைன் தீட்டா மேல் நோக்கி இருக்கா? இப்படி வந்து என்ன ஆகுது? இப்படியே வந்து
ப்ரொஜெக்டில் ஆகுது எரிபொருள் பார்த்து இப்படி போயிட்டு இப்படி வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு சாய்வின் கோணம் தீட்டாவா இருந்துச்சுன்னா எனக்கு ஜி என்ன இருக்கும்? கீழ் நோக்கி இருக்குமா? அப்போ என்னோட எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் இப்படி வந்துடும். எக்ஸ் ஹெச் இதான் சாய்வு தான் எக்ஸ் ஹெச். அப்போ இந்த தீட்டா தான் இந்த தீட்டா. செங்கு சிகிச்சையும் அது செங்குத்து அச்சுக்கும் உள்ள கோணம் தீட்டாவா இருக்கும். இந்த சாய்வின் கோணம் தீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த கோணம் என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். அப்போ என்ன வருது உங்களுக்கு? ஜி காஸ் தீட்டா கீழே வந்துருச்சு, ஜி சைன் தீட்டா இடது பக்கம் வருது. இப்போ என்ன பண்றேன்னா இடது பக்கத்தை பாசிட்டிவ் வைக்கிறேன், இடப்பெயர்ச்சி திசையை பாசிட்டிவ் வைக்கிறேன், மேல் நோக்கி இருக்கிறது நெகட்டிவ் வைக்கிறேன். சரியா? அப்புறம் எனக்கு யூ எக்ஸ் என்னன்னு வருது? யூ காஸ் தீட்டா கரெக்டா? யூ ஒய் யூ சைன் ரெண்டு பிளஸா? ஏ ஒய் செங்குத்து முடுக்க கீழ் நோக்கி இருக்கு, கிடைமட்ட முடுக்கம் இடது பக்கம், இடது பக்கத்துல பிளஸ் வைக்கிறேன். சரியா? அப்ப ஜி சைன் தீட்டா. ஸோ சேம் ப்ரொசீஜர் சிமிலராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு வரக்கூடிய கிடைமட்ட நெடுக்கத்தின் ஃபார்முலா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ப்ரீவியஸாக என்ன வந்தது சொல்லுங்க? அந்த ஃபார்முலாவை ப்ளஸ் மைனஸை மாற்றிடணும்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. என்ன பண்ணா ப்ளஸ் மைனஸை மாற்றணும். நீ த்ரோ பண்ணுற கோணம் வந்து இங்கே டீட்டா ஆல்ஃபான்னு வச்சுக்கோமா. ஸோ ப்ரீவியஸாக வந்ததில் நான் என்ன பண்ணேன்னா யூ ஸ்கொயர் போட்டிருப்பேன், ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுட்டு sin 2 ஆல்ஃபா மைனஸ் தீட்டா. சரியா? பிளஸ் தீட்டா. மைனஸ்னா பிளஸ்ன்னு பார்த்துங்க, பிளஸ்னா மைனஸ் பார்த்துங்க. அதே மாதிரி ஆர் மேக்ஸிமம்க்கு யூ ஸ்கொயர் பை ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா அல்லது யூ ஸ்கொயர் டிவைட் பை ஜி ஆஃப் 1 பிளஸ் சைன். இந்த பிளஸ் போட்டிருப்பாங்க மைனஸ். ஓகேவா? ஓகே, கம்ப்ளீட்டட் பா.